நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் கீழகிருஷ்ணன் புதூர் எஸ் ஹெப்சிலிஜாய் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதாவது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கை தொழில்கள் செய்யறது, அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த தின்பண்டங்கள் செஞ்சு கூட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கணவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிப்பு செலவு, இப்படி நம்ம கை காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். அப்படிங்கிற பட்சத்தில் சில பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்கிறது, கோழி வளர்க்கறது, கால்நடைகள் ஏதாவது ஒன்று வளர்த்து அதுல உதாரணத்துக்கு இப்போ மாடா இருந்துச்சுன்னா அதுல கிடைக்கக்கூடிய பால் அப்படி ஏதாவது விற்பனை பண்ணி அதுல ஒரு ஆர்வம் எடுத்து செய்யறது. குறிப்பா நம்ம வந்து இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எத்தனை வருஷமா அந்த நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்கம்மா? ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. வீட்டுல அம்மாட்ட இருக்கும் போதே கோழி வளர்த்து பிராக்டிஸ் உண்டு. அப்ப இங்க கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த பிறகும் கோழி வளர்த்தா 2 முட்டையை வச்சு அது வீட்டு செலவுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல ஒரு 5 கோழி போட்டு வளர்த்தோம். அதுல முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்து. அப்புறம் இதோட கொஞ்சம் பெருசா பண்ணுனா இதான் லாபம் கிடைக்கும். கோழின்னா நிறைய கோழி இருக்கும்போது சாவல் கறிக்கு விலைக்கு கொடுக்கலாம், முட்டைய விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுல குடும்பமா யோசித்து இப்போ ஒரு 50-60 கோழி போட்டு வளர்க்குறோம். கோழிகள்ல வான் கோழி இருக்கு, அப்புறமா வந்து வாத்து கோழி இருக்கு, காடை கோழி, கினிராஜா, இப்படின்னு நிறைய கோழிகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து ஏன் இந்த நாட்டுக்கோழியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய பேர் மருந்துக்காண்டி அந்த முட்டைய நிறைய பேர் இது கேட்காங்க. மற்ற கோழிங்களை விட நாட்டுக்கோழி முட்டை பிள்ளைங்களுக்கு மருந்துக்கு நல்லது, எங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை தாங்க, வீட்டில் வச்சு பொரிக்க வச்சு எடுத்து நாட்டுக்கோழி முட்டை தாங்க அப்படிங்க. சிலவங்க கரண்டில் பொரிக்க வச்சு பண்ண கோழி அப்படி வாங்கி வளர்ப்பாங்க. அதை விட வீட்டில் பொரிக்க வச்சு வளர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது நல்லது, மருந்துக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லி அந்த முட்டைங்களை அப்படி கேட்கறனால நம்ம சரி நாட்டுக்கோழியை நம்ம வீட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அடை வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி வளர்த்துட்டு இருக்கோம். சரி, இன்குபேட்டர்ல இது வரைக்கும் வைக்கிறது இல்லை? இன்குபேட்டர் வைக்கிறது இல்லை. சரி, இப்போ கோழி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம கோழி கூடு கட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரி வடிவமைச்சிருக்கீங்க? இப்போ எங்க வீடுக்கு கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் இடம் கிடக்குது, ஒரு 2.5 சென்ட் இடம் கிடக்குது. அதுல ஒரு சின்ன வீடு போலயே கோழிகளுக்கு உள்ள கம்பெல்லாம் வச்சு அடைகிறது மாதிரி வீடு மாதிரியே அப்படி கட்டி அதுல வளர்த்துட்டு இருக்கோம். தனியாட்டு வீட்டோட சேராம கொஞ்சம் தள்ளி வளர்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கோழி இருக்கும்போது வீட்டு பக்கத்திலே ஒரு சின்ன கூடு செய்து செங்கல்ல நம்ம சிமெண்ட் கல்லு வச்சு கட்டி அதுல ஒரு ஜன்னல் மாதிரி போட்டு கீழே தரையெல்லாம் போட்டு எடுத்து எச்சல் எல்லாம் அள்ளி எடுக்கிறது மாதிரி பெரிய துவாரமா போட்டு அப்படி பண்ணியிருந்தோம். இப்ப கொஞ்சம் கோழிகள் கூட இருக்கனால அதை கொஞ்சம் கூடெல்லாம் பெருசா அமைச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்ப வெளியில வாங்கி வைக்கும் போது சில கோழிங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிரிராஜா, கொஞ்சம் பெரிய சைஸ் கோழி, காலு கொஞ்சம் நெட்டை கோழி, கழுத்து நெட்டை, அப்படியெல்லாம் கொஞ்சம் பெருசு சிறுசு அப்படி நிக்குது. சில கோழிங்க வந்து நல்ல அடை காத்துனா 19 நாளையிலே பொரிச்சிரும். கோழி கொஞ்சம் அடை தான் 21 நாளையில, கன்ஃபார்மா 21 நாளையில எல்லா கொஞ்சம் வெளியே வந்துடும். சரி, இப்போ நிறைய கோழிகள் இருக்கும், இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கோழிகளை தான் நம்ம அடகாக்குறதுக்காக வைப்போம். அது எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? கோழிகள் தெரியும் முட்டை விடும் போது அந்த கோழி எத்தனை நாள் அடையில படுக்குது. சில கோழிங்க 2-3 நாளையில எலும்பி போயிரும், ஏறமையாக போயிரும். சில கோழிங்க 2 மாசம் 3 மாசம் ஆகுனாலும் அடையிலேயே கிடக்கும். நம்ம முட்டை வச்சாலும் வைக்கட்டாலும் அடையிலேயே கிடக்கும். அப்போ அந்த கோழி இது நல்லா அடை காக்கும் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு வைப்போம். 2 நாள் 3 நாள் கிடக்க கோழிகளுக்கு வைக்க மாட்டோம். அது முட்டை வச்சாலும் எலும்பி போயிட்டு வந்து அடை காக்காது, ஆனால் லேட் ஆகும். இந்த நல்ல அடக வைக்க கோழி வந்து 18-19 நாளையிலே குஞ்சு எல்லாம் ஒரு கோழியுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் இல்லையா? இப்போ கோழிக்கு வந்து நம்ம அடகாக்க வைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து இன்குபேட்டர்ல வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்குபேட்டர்ல வைக்கிறது அப்படின்னா நிறைய முட்டைகளை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி அடகாக்க வைக்கும் போது ஒரு கோழிக்கு எத்தனை முட்டைகள் வைக்கிறீங்க அடகாக்குறதுக்காக? கோழி சைஸ் பொறுத்து வைப்போம். இப்போ கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குன்னா ஒரு 11 முட்டை, கொஞ்சம் பெரிய சைஸ்னா 15 முட்டை வைக்கலாம். சரி, இப்போ அடகாக்க வைக்கும் பொழுது இப்போ நிறைய வருடங்களா கோழி வளர்ப்புல வந்து இருக்கீங்க. கோழி குஞ்சுகள் வந்து உருவாகும் போது எல்லாமே கிடைச்சிருதா? ஒரு சில தவறுறது வாய்ப்பு இருக்கா? சில நேரம் தவற வாய்ப்பு இருக்கு. சில டைம்ல எல்லாம் பொரிச்சிரும். ஆமா, மற்ற இதுல 1-2 முட்டைகள் வந்தாலும் மற்ற இதுல எல்லா குஞ்சியும் பொரிச்சிடும். அதான் அது அடைக்காக்கதை பொறுத்து அந்த கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. சரி, இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ கோழி முட்டை வந்து முட்டை போட்டுட்டு இன்னைக்கு போட்டது பிறகு இப்போ 1 வாரம் கழிச்சு இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு இவ்வளவு நாளைக்குள்ள அடகாக்க வச்சிடணும் அப்படின்னு எத்தனை நாட்கள்? ஒரு கோழி முட்டை விட்டு இருக்குன்னா அது 2 நாளையில தெரியும். 2 நாள் அது முட்டை விடாது. 3ஆவது நாள் சில கோழிகள் முட்டை லாஸ்ட் முட்டையாட்டு ஒரு முட்டை விடும். அப்ப விட்டும் திருப்பி அதுலயே படுத்திருந்துன்னா
அந்த கோழி இனியும் முட்டை விடாது, அடையில படுத்துரும் அப்படின்ட்டு வைக்கலாம். ஒரு 3-4 நாளைக்குள்ள. அதுக்கு தாண்டி போக கூடாது. அதுக்கு தாண்டி போனா அந்த கரு வந்து கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்கும். அதனால 1ல இருந்து ஒரு 4 நாளைக்குள்ள முட்டைகளை, மழை டைம்ல 3 நாள் வரதான், வெயில் காலங்கள்ல 3 நாளைக்குள்ளதை வச்சா அந்த குஞ்சு கொஞ்சம் ஆரோக்கியமாட்டும் நல்ல கரு பிடிச்சி 18-19 நாளையில பொரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம 5-6 நாளைக்கு புறவு வச்சா அந்த முட்டை கரு கொஞ்சம் கலைஞ்சி முட்டைகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கு முன்னமே வந்து தயார் பண்ணிருவீங்க இந்த முட்டைகள் எல்லாம்? நாங்க முதல்ல விட முட்டையை நாங்க எடுக்க மாட்டோம். லாஸ்ட் வரக்கூடிய டைம்ல 2-3 கோழிக்குள்ளதை சேர்த்து வச்சு இப்படி வைப்போம். லாஸ்ட்னா இப்போ ஒரு கோழி ஒரு 10 முட்டை விடுதுன்னா ஒரு 7 முட்டை விட்ட பிறகு அதுக்கு புற உள்ள முட்டைகளை எடுத்து அப்படியே சேகரிச்சு வச்சு அப்படி வச்சிருவீங்க. சரி, இப்போ முட்டைகளை வந்து நம்ம அழகா குஞ்சு பொரிச்ச பிறகு நம்ம எப்படி கவனிக்கணும்? குஞ்சு பொரிச்ச பிறகு முதல்ல ஒரு 3 நாள் நம்ம மஞ்சள் தண்ணி, இந்த கோழி தீவன் கடையில இருக்குது, அந்த இதெல்லாம் போட்டு எடுத்து ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் பச்சரிசி பொடிச்சு போடுறது, தண்ணி வைக்கிறது. ஒரு 3-4 நாளையில கொஞ்சம் சிறகு முளைச்சிரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெளியில மேய விட்டு இற போட்டு அப்படி தாய் கூடாலே குஞ்சியும் சேர்ந்து தான் வச்சிருக்கோம். தாயை விட்டு பிரிச்சா இதுகளுக்கு உடனே தூங்கி நோய் வரக்கு வாய்ப்பு. அந்த சூடு கிடைக்கும். தாய்க்கு அரவணைப்புல தான் அந்த சூடு கிடைக்கும். கோழி குஞ்சுகளுக்கு சூடு வேணும். இப்ப சூடு இல்லைன்னா அந்த குஞ்சுகள் இறக்க வாய்ப்பு இருக்கு. 1 மாசம் அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொரு மாசம் வர வர குஞ்சுகள் கொஞ்சம் பெருசாயிரும். சரி, இப்போ கோழி குஞ்சுகளை வந்து 1 மாசம் கழிச்சிருச்சு, அதுக்கு பிறகு இந்த தடுப்பூசிகள் அந்த மாதிரி ஏதாவது போடுறதுண்டா? தடுப்பூசி வீட்டுல வளர்க்கறதுனால போடுறது இல்ல. மருந்து இயற்கை மூலமா மருந்துகள் கொடுப்போம். அப்படி மழை காலங்கள்ல கோழிக்குள்ள மாத்திரைகள் எல்லாம் இருக்கு, அதை வாங்கி தவிட்டுல விரசி, ஏன்னா நிறைய கோழி இருக்கனால பிடிச்சு ஒண்ணா கொடுக்க முடியாது. அதனால தவிட்டுல விரசி வச்சா எல்லா கோழியும் நார்மலா நிக்க நேரமே வச்சுட்டா சாப்பிட்டுரும். ஒருவேளை தூங்கிட்டு அப்படின்னா அந்த கோழியை மட்டும் பிடிச்சி பில்லர்ல மருந்தை கொடுத்துரும். கோழி மாத்திரைகள் இருக்கு, மெடிக்கல்ல வாங்கி கொடுப்போம் அதிகமா இருந்தாக்கி. இல்லைன்னா இயற்கை மூலமா துளசி, கற்பூரவல்லி, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் சேர்த்து நல்ல மிளகெல்லாம் இடிச்சு எடுத்து போட்டு தவிட்டுலேயே விரசி வச்சிருவோம். நார்மலா இருக்க டைம்ல. நல்ல அதிகமா மழை காலங்கள்ல நோய் வந்துட்டு கோழிகள் தூங்குது, இற சாப்பிடாம இருக்குன்னா அதுகளுக்கு பிடிச்சு கொஞ்சம் ஆகாரமும் கொடுத்து மருந்தையும் கொடுத்து தனியா போட்டுருவோம். சரி, மேய்ச்சல்லாம் எப்படி? வெளி மேய்ச்சலா? இல்ல மேய்ச்சல் உள்ள எங்க வீட்டு சுற்றி வலை போட்டிருக்கோம். வெளியில போன நாய்கள் வந்து எடுத்துறோன்னிட்டு சுத்தி வலை போட்டு உள்ளே தான் போட்டு ஆகாரம், வீட்டில் உள்ள ஆகாரம் போட்டு தான் வளர்க்கும். தவிடு, அரிசி, கோதுமை, நெல் எல்லாம் போட்டு வளர்க்கும். டெய்லி ஒரே தீவனம் தானே, இல்ல மாற்றி மாற்றி கொடுப்பீங்களா? மாற்றி மாற்றி கொடுப்போம். காலையில ஒரு நேரம் தவிடு, மத்தியானம் அந்த அரிசி எடுத்து போடுறது, ஒரு நேரம் நெல், கோதுமை, அப்படி சாயங்காலம் அடைய போற டைம்ல கொஞ்சம் தவிடு அப்படி வச்சுட்டு அப்புறம் அடைச்சிடும். சரி, அதுக்கு பிறகு இப்போ முக்கியமா கோழிகளுக்கு வந்து சில நேரங்கள்ல இந்த கழிச்சல் நோய், அதுவும் குறிப்பா இந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சில மொத்தமா கோழி இனங்களை அழிக்கக்கூடிய மாதிரி ஒரு சில நோய்கள் வரும், கழிச்சல் நோய் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கோழிகளை இந்த மாதிரி நோய் பாதிப்புல இருந்து வராம பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன பண்ணிருக்கீங்க? அதுக்குதான் வாரத்துல ஒரு நாள் இந்த இயற்கை மருந்து கொடுப்போம். அப்படி கழிச்சல் வந்துட்டு அப்படின்னா அந்த கோழியை தனிமைப்படுத்தி அதுக்குள்ள மருந்துகளை கொடுக்கறது. மற்றபடி வரக்கு முன்ன தடுக்கலாம் இந்த இயற்கை மூலிகை மருந்துகளை கொடுத்து ஓரளவு காப்பாத்திரும். கூடுதலும் இறப்புங்கிறதுக்கு விட மாட்டோம், அப்படி காப்பாத்திரும். ஏன்னா அதை கவனிக்கணும். கவனிச்சாலே கோழி இறத்துங்குதா, தூங்கிட்டு நிக்குதா, எப்படி நிக்கின்னு நம்ம கவனிச்சாலே அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். இல்லைன்னா நார்மலா இருக்கு அப்படின்னா சாப்பிடுற உணவுலே மருந்துகளையும் பயன்படுத்திவிடுவோம். சரி, இப்போ காலையில எத்தனை மணிக்கு கோழிகளை வந்து அதாவது கூண்டுல இருந்து வெளியே விடுறீங்க? இப்போ டைம்ல 6 மணிக்கு நேரம் விடிஞ்சிருது, அதனால 6:30க்கு திறப்போம். சில டைம்ல பொழுது விடியதை பொறுத்து 7 மணி ஆகும். கொஞ்சம் நல்லா விடிஞ்சு சூரியன் கொஞ்சம் வந்த பிறகு வெளியில. ஏன்னா பனி காலங்கள்ல பனி பெய்யும், கோழிகளுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆகி திறப்போம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது முட்டை, இறைச்சிக்காக எல்லாம் விற்பனை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு முட்டை 12 ரூபா வச்சு கொடுக்குறோம். நாங்க வெளியில எல்லாம் கூடுதல் இருக்கு, நம்ம வீட்டுல வளர்க்கனால 12 ரூபா வச்சு கொடுக்குறோம். ஒரு 10 முட்டை கொடுத்தாலும் 120 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு நாள் நம்ம வீட்டு செலவுக்கு, மீன் செலவுக்கு ஆகிரும். கோழிகள் ஏகதேசம் கறிக்குன்னு ரொம்ப கொடுக்கறது இல்ல. கோழிக்கு அதிகமா இருந்து சாவல் அதிகமா இருக்குன்னா மட்டும் கடையில கொண்டு கொடுத்துருவோம். கடையில எல்லாம் வீட்டுல வந்து வாங்கவங்களும் இருக்காங்க. கடையில இல்லைன்னா யாரும் வாங்கல, கோழிகள் கொத்து போடுது அப்படின்னா கடையில கொண்டு கொடுத்துரும். அதிகபட்சமா ஒரு 2 வயசு, அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் முட்டை விடாம கொஞ்சம் கொழுப்பு அப்படின்னு அதை கறிக்கு கொடுத்துருவோம். 1 வயசு 1.5 வயசு அதுக்குள்ள. அதுக்கு மேல உள்ள கோழி முட்டை விடல, சில கோழி ஒரு முட்டை விடும், திருப்பி அப்படியே படுத்து கிடக்கும்.
அடை காத்து அப்படியே கிடக்கும். சில கோழிகள் முட்டையே விடாது, மேய்ஞ்சிட்டே சும்மாயே சுத்திட்டு தெரியும். அப்படிப்பட்ட கோழிகளை நாங்க கறிக்கு விலை கொடுத்துருவோம். வெளிப்புறத்துல இருந்து இப்போ பாம்பு, அப்புறமா வந்து எலி, விருது, இதுகள்கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியிருக்கா? இல்லை, இப்போ வலை போட்டு நாங்கள் வெளியில் விடாமல் உள்ளே பராமரிக்கிறதுனால அந்த இதுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை. நாயும் உள்ளே வந்துக்கிடாது. வலை போட்டு சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறனால உள்ளே வந்துவிடாது. இப்போ வெளி மேய்ச்சலுக்கு போகக்கூடிய கோழியில் நாய் பிடிக்கிறதுக்கு, கீரி பிள்ளை அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூனைகளெல்லாம் பிடிச்சிட்டு போகிறது. இது முதல்ல நாங்கள் வெளி மேய்ச்சலில் தான் விட்டு வளர்த்தோம். அதில் நிறைய கோழிங்க நாய் பிடிச்சிட்டு போகிறது, பூனை பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் இருந்து. அப்போது நமக்கு இடம் கொஞ்சம் ஒரு 15 சென்ட் இருக்குது. அதனால சுற்றி வலையை போட்டு வெளியில் விடாமல் இப்போ ஒரு வருஷமாக வலைக்கு உள்ளே போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். வெளி மேய்ச்சலுக்கு போனா கண்டிப்பா நாய்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு. கோழி குஞ்சுகளை வந்து பாத்தீங்கன்னா பருந்து கண் வச்சுட்டே இருக்கும், எப்படா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பருந்துகள் வலை வந்து நீங்க சுத்தி தானே போட்டிருப்பீங்க, அது ஏதாவது பாதிப்பு வருதா? வரும். அதுக்கு குஞ்சு கோழிகளுக்கு மட்டும் தனியா ஒரு இடத்துல மட்டும், எல்லா இடமும் விடாம கொஞ்சம் இடத்துல மட்டும் விட்டுருப்போம். அப்படியும் பருந்து ரொம்ப விழாக்கு வாய்ப்பு இல்ல. வல்லூர் வந்து விழும். சில கோழிங்க பொறுத்து, சில கோழிங்க நல்லா பறந்து கொத்தும். தாய் கோழிகள் அது பறந்து கொத்தும். அப்படி நாங்க வீட்டுல இருந்தா ஓடி போய் கவனிச்சுக்கிடுவோம். ஒருவேளை அப்படி சப்போஸ் 1 2 தவறுனாலும் மற்றபடி அது வராம பாதுகாத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி வளர்த்ததுனால உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு? வீட்டு செலவு ஈஸியா போகுது. இப்போ கணவனார் ஒரு தொழில் பண்றதுனால நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் ஒரு சின்ன தொழில் டெய்லி ஒரு 100 ரூபாயாவது நம்ம வீட்டுக்கு வருமானம் வருது, நம்ம வீட்டு செலவாது அப்படி பேரணி ஒரு சந்தோஷம்தான். இவ்வளவு வருஷ அனுபவத்துல நிறைய கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனை ஏதாவது கேட்கறது உண்டா? ஆமா, கேட்போம். ஒருவேளை இப்படி நல்ல கோழிகளுக்கு முடியல அப்படின்னா பறக்கையில் மிருக ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு. ஆஸ்பத்திரியில் போய் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்குள்ள மருந்துகளை இப்படி முட்டை விடட்டாலும் அதுக்குள்ள இது தருவாங்க. அப்படி கேட்டு போட்டிருக்கோம். சரி, கோழி வளர்ப்புல மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்புகளையும் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஏதாவது ஒரு சிறுதொழில் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றவங்களுக்கு ஒரு பெண்மணியா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்ளுங்கிறது மாதிரி பெண்களுக்கும் ஒரு கைத்தொழில் இருந்தா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கண்டா. நம்ம கையில கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பெருமை பெண்களுக்கு இருக்கும். பெண்களும் இப்படி யோசிக்கணும். யோசித்தா குடும்பங்கள்ல வறுமைகள் மாறும். சிலவங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்காது. அப்ப நமக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு நம்மளால ஒரு சின்ன வருமானம் வரணும், கணவனார் தான் வேலை செய்துட்டு வரணும் இல்ல, நம்மளால ஒரு சின்ன வருமானம் வந்தா நம்ம என்ன அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பலாம்னு ஒரு ஆர்வம் இருந்துன்னா ஒரு கைத்தொழில் ஒரு பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் இருந்தா முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்பவும் முன்னேறலாம். தெளிவான நிறைய தகவல்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பா ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பும் பராமரிப்பும் கீழகிருஷ்ணன்புதூர் எஸ். ஹெப்சிலிஜா